சிவசிவ என்றிட தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதி தானே. இப்போ நம்ம திருஅம்மானை பகுதியில் 17 பாடல்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். 18வது பாடலை பார்க்கலாம். கிளிவந்த மென்மொழியால் கேழ்கிளரும் பாதியன வெளிவந்த மாலையனும் காண்பரியா வித்தகனை தெளிவந்த தேரலை சீரார் பெருந்துறையில் எளிவந்து இருந்து இறங்கி என் அரிய இன்னருளால் ஒளிவந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளித்திகழ அழிவந்த அந்தணனை பாடுதும் நம்மானை. அப்போ கிளிவந்த மென்மொழியால் கேழ்கிளரும் பாதியனைன்னு வருது. இதில் என்ன, ஒரு கிளி போன்ற மெல்லிய மொழியை உடைய அம்பிகையினுடைய குரல் வளம் அப்படிப்பட்டது. செம்பாதியாக இருக்கிற தேஜோமயன் சிவன், அவனை காணணும்னுட்டு வடிவெடுத்து வெளியே கிளம்பின திருமாலும் பிரம்மவும் காண முடியாத ஞான வடிவினராக அவர் இருக்கார். தெளிந்த தேன் போன்ற அமிர்த ஸ்வரூபமாக சிறப்பு வாய்ந்த திருப்பெருந்துறையில் எளிசாக வந்து எனக்காக இறங்கி அருள் சுரந்தவர் அவர். தேஜோமயமான அவர் என் உள்ளத்துள்ள திகழ்ந்திருக்கார். கருணைக்கடலாக எழுந்தருளின அந்த ஞானாச்சாரியான நம்ம பழந்து பாடுவோம்னு பாடுதும் அம்மானைன்னு சொல்லி முடிக்கிறார் மாணிக்கவாசகர். அடுத்த பாடல். முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிஞகனை பேணு பெருந்துறையின் மண்ணானை வானவனை மாது இயலும் பாதியனை தென்னானை காவானை தென்பாண்டி நாட்டானை எண்ணானை என்னப்பன் என்பார்கட்கு இன்னமுதை அண்ணானை அம்மானை பாடுதும் அம்மானை. அப்போது 3 மூர்த்திகளுக்கும் முன்னவன் இவன்தான். எல்லா பொருள்களுக்கும் தானே ஆனவன் இவன்தான். அவை யாவுக்கும் பின்னவனா, அதாவது எல்லாவற்றிலும் இளமையான பொருளும் இவனே, பழமையான பொருளும் இவனே. பிஞகன்ற திருஞாமத்தை உடையவன், யாவரும் விரும்புகின்ற திருப்பெருந்துறையில் நிலைச்சிருக்கக்கூடியவன். சித்தாகாசன் அர்த்தநாரீஸ்வரன், தென் திருவானைக்காவில் இருக்கக்கூடியவன், பாண்டி நாட்டானாக இருக்கக்கூடியவன், எனக்கு இனியவன், தனக்கு அப்பன்னு அழைக்கவாளுக்கு அமிர்தமாக இருக்கக்கூடியவன் என் தந்தை. இத்தகைய சிவனாரை நம்ம பாடுவோம்னு அழைக்கிறாங்க இந்த திருஅம்மானை பாடலில். அடுத்த பாடல். பெற்றி பிறர்க்கு அரிய பெம்மான் பெருந்துறையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்று தொடர்பு அறுப்பான் தொல் புகழே பற்றி இப்பாசத்தை பற்றற நாம் பற்றுவான் பற்றிய பேர் ஆனந்தம் பாடுதும் அம்மானை. அப்போ நம்ம பெருமானை பற்றி அவனுடைய தன்மையை அறிஞ்சுண்டு இத்தகையதுன்னு அன்பரல்லாத பிறர் அறிஞ்சிக்க முடியாது. அவன் திருப்பெருந்துறையில் வசிக்கக்கூடியவன். வெற்றி குதிரை மேலே ஏறி வந்து அந்த அடியார்களுடைய குறைபாடுகளை களைஞ்சு குணங்களை பாராட்டி சீராட்டி அவளை ஏற்றுருக்கான். சூழ்ந்திருக்கிற உறவினர்களுடைய தொடர்புன்ற பந்த பாசத்தை அறுத்திருக்கான். அப்பரமனது பழைய புகழையே பற்றி பிடிச்சு இந்த பிரபஞ்சத்தில் பாசம்ன்ற பற்றை நம்ம அறவே அகற்றிப்போம். அவன் பாசத்தை வச்சுட்டு நம்ம இந்த பந்த பாசத்தை அகற்றிப்போம். அத்தகைய அந்த பரமானந்தத்தினுடைய பற்று ஒன்றே நமக்கு உற்ற உபாயம். அந்த பெம்மானை நம்ம பாடுவோம் அப்படின்னு இந்த 20வது பாடல் சொல்கிறது. இதோட திரு அம்மானை பகுதி முற்று பெற்றுக்கிறது. அடுத்த பகுதி 9வது பகுதி, திருவாசகத்தினுடைய 9வது பகுதி திருப்பொற்சுண்ணம். இது தில்லையில் எழுந்தருளை பெற்ற ஒரு பாடல் பதிகம். இது ஆனந்த மனோலயம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அதாவது பல வகை மணப்பொருள்களை மணமான வாசனை பொருள்களில் உரலில் இட்டு இடிக்க பாடக்கூடிய அந்த பாடல். இது திருப்பொற்சுண்ணம். பொன்னுன்ற நிறமுடையதாக இருக்குது. பொன்னும் இதில் சிலது சேர்க்கப்படுறது. கொஞ்சமாக திருமஞ்சனத்துக்காக இது உபயோகப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் இது திருப்பொற்சுண்ணம். இதில் நம்ம முதல் பாடலை பார்க்கலாம். முத்துநல் தாமம் பூமாலை தூக்கி முளைக்குடம் தூபம் நல்தீபம் வெய்மின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு இசைமின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மின் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆடப்பொற்சுண்ணம் இடித்து நாமேன்னு சொல்கிறது இந்த பாடல். அப்போ அழகான முத்து மாலைகளையும் பூமாலைகளையும் தொங்க விடுங்க. முளைக்குடத்தையும் தூப கலசத்தையும் தீபத்தையும் வையுங்க.
சக்தியும் சோமியும் நிலமாளும் சரஸ்வதியும் கூடி பல்லாண்டு பாடுங்க. சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் வந்து சாமரம் வீசுங்க அந்த சுவாமிக்கு. திருவையாற்று கடவுளான நம் தந்தையை குறித்து பாடி ஆடி நம்ம பொற்சுண்ணம் இடிப்போம் அப்படின்னு திருப்பொற்சுண்ணத்தினுடைய முதல் பாடல் சொல்கிறது. தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.